இதுதான் பெசில் உள்ளி எல்லாம் போட்டு அரைச்சோம். வெங்காயம் சோஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயத்துக்கு வெங்காயம் சொன்னா தான் விளங்கும். வெங்காயம் விட சொல்றீங்க. ஓகே, இனி இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை நாங்கள் ஃபூருக்குள்ளே வைக்க போகிறோம். இதை ஃபூருக்குள்ளே வச்சு நல்ல சோஸ் எல்லாம் நல்லா வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இனி நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம் போட போகிறோம். டக்குனா அவனை போட்டுட்டு இப்போ 200 விடுவோம். பிறகு கொஞ்சம் குறைச்சி விடுவோம். சரியா, இது நான் இப்போ அவனுக்குள்ள வச்சு 6 மணி ஆகுது. இனி நான் ஒரு 6:45 போல எடுத்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஊர்ஷத்து உருளைக்கிழங்கு முடிஞ்சுது. நாங்கள் அவனுக்குள்ள வச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இருக்கா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் இல்லை இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் சாப்பிடுவோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. பானோட இது வந்து நம்மளா இது பானோட சாப்பிட்றது. பானோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. திருப்பி முறை எடுக்கிறோம். பானோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் சரி சாப்பிடுங்க. அதோட மரக்கறி இப்போ நாங்கள் வந்து இந்த கூஷத்தை நீங்கள் பானோட சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க. இது சின்னனா ஒன்று ஒட்டி இருக்கலாம். சரி பிச்சு தான் ரொம்ப வாங்க. ஓகே, கறி நல்லா இருக்கு. அப்படி ஓகே ஓகே. நன்றி நண்பர்களே. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.